ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீண்டும் உங்களை ஆஸ்பெல் டீச்சல் அப்படின்ற சேனல்ல சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தொடர்ச்சியா போட்டித் தேர்வுகளுக்கான முக்கியமான குறிப்புகள், முக்கியமான கேள்வி பதில்கள் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அதே மாதிரி தொடர்ச்சியா ஒரு பகுதியை பார்க்க போறோம். கவனமா பாருங்க. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் 7 எண்களை காண்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஃபிராக்ஷன் செகண்ட்ல நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் மெத்தட். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அதே மெத்தட் தான். L minus A by D plus 1 அப்படின்ற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஒரு தடவை 2 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் மைண்ட் செட் பண்ணீங்கன்னா அழகா வந்துடும். சரி, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா முதல் நம்பர் மட்டும் தான் நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போ 300 பார்த்தீங்கன்னா 300 எத்தனால போட சொல்லியிருக்காங்க? 7ஆல் போட சொல்லியிருக்காங்க. 7ஆல் வருமானு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 7 28 மிச்சம் 2 இதில் வரல, 7 14 அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன், வரல. ஸோ அடுத்து என்ன பண்ணா 301ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நம்பர் கூட போட்டு பாருங்க, இதுல போகுதான்னு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 4 7 28 மிச்சம் 2 இருக்கும். அந்த 2 போட்டீங்கன்னா 21 மாறும். அப்ப 3 7 21 0 வரணும். இங்க 0 வந்தாதான் நமக்கு ஆன்சர். அப்ப நம்ம கன்ஃபார்ம்டா என்னன்னு பாத்தீங்கன்னா 301 தான் நம்மளுடைய ஏ அப்படின்ற அர்த்தம். முதல் நம்பர் 301. எல்ன்றது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க 600 சொல்லிட்டாங்க. ஆனா அதையும் கிராஸ் செக் பண்ணிக்கிறணும். கிராஸ் செக் பண்ணும்போது 600ஐயும் நீங்க பாத்துக்குங்க. 7ஆல போட சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 8 7 56 மிச்சம் 4 இருக்கும். இந்த சைபர் போட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா எத்தனை 7 இருக்கு பாத்தீங்கன்னா 7 35. அப்ப இங்க ரிமைண்டர் இருக்கு. ரிமைண்டர் இருந்துச்சுன்னா இதுல மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்ப நிச்சயமா எல் 595. இதுல மாற்ற கருத்து கிடையாது. இது ரொம்ப கவனமா, இந்த 2 தான் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஸ் செக் பண்ண வேண்டிய விஷயம். சரிங்களா? இப்ப 2 கிராஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அழகா போயிடலாம். அப்ப டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம 7 தான் சொல்லியிருக்காங்க. அதனால டிஃபரன்ஸ் கண்டிப்பா 7ஆ தான் இருக்கும். 3மே நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப ஃபார்முலாக்குள்ள போங்க. எல்ன்றது நமக்கு தெரியும் 595 மைனஸ் ஏன்றது 301 பை டின்றது 7 நமக்கு பிளஸ் 1 ஃபார்முலா வருது. இப்ப 2 இது மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு பாருங்க. 595ல 301 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா இதுல 4 இதுல 9 இதுல 2 294 இருக்கும். அப்ப 294 பை 7 பிளஸ் 1. இப்ப இதை நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. 4 7 28 மிச்சம் 1 7 14. அப்ப 42 பிளஸ் 1 நமக்கு ஆன்சர் 43 இருக்கு. இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்க செய்யற மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏன்னா இது 10th 5 மார்க் கொஸ்டினா இருக்கும். ஆனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அது 1 வேர்டா தான் இருக்கும். சரிங்களா? ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண்கள் தான் வழங்கப்படும். அந்த முறையில் தான் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். அதுக்கு சிம்பிள் மெத்தட் தான். அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான், வேற ஒன்றும் கிடையாது. n/2 a plus l தான் ஃபார்முலா, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இப்போ இங்க n/2 அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சதா n. அப்ப 43/2 இன்ட்டு மல்டிபிளிகேஷன் ஏ நமக்கு தெரியும். ஏன்றது என்னது? 301. எல்ன்றது என்னது? நமக்கு தெரியும் 595. ஒரு இடத்துல மைனஸ் பண்றீங்க, ஒரு இடத்துல பிளஸ் பண்றீங்க. இப்ப இத அப்படியே போட்டுக்குங்க. இதை 2யும் பிளஸ் பண்ணி போட்டுக்குங்க. இது 2யும் பிளஸ் பண்ண எவ்வளவு வரும்? 595 301 6 9 8 896. இப்ப இந்த 2 இதுல போகுமா இதுல போகும்னு பார்க்கணும். நமக்கு இதுல போக இதுல தான் போகும். அப்ப இதுல கட் பண்ணிக்கோங்க. 4 2 8 4 2 8 மிச்சம் 1 8 2 16. அப்ப 448 43. இந்த 2யும் மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் வரும். என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா 19264 வரும். நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க, தெரியும். சிம்பிள் தான். ஈஸியா ஃபிராக்ஷன் சாப்பாடுல, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல ஒரு ஸ்டெப் பண்ணியிருந்தோம். இப்போ 2 ஸ்டெப்பா பண்ணியிருக்காங்க. இது 10th 5 மார்க்ல வரும். ஆனா நமக்கு டிஎன்பிசில 1.5 மார்க்ல தான் வரும். அசால்ட்டா இந்த மதிப்பெண்ணை நீங்க எடுக்க முடியும். கொஞ்சம் கவனம் மட்டும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.